வணக்கம். இலங்கை செய்திகளுடன் நான் ரோஷன். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு. முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனு அரசுக்கு சார்பாக உயர்நீதிமன்றம் இன்று தீர்ப்பு. மாத்தளை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக கட்டுப்பணம் செலுத்திய ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண். தொடர்வது விரிவான செய்திகள். எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களுக்கான கட்டுப்பணம் செலுத்தும் காலம் இன்று நண்பகல் 12 மணியுடன் நிறைவுக்கு வந்தது. கட்டுப்பணம் செலுத்தும் நடவடிக்கை கடந்த 3ஆம் தேதி தொடங்கியதாகவும் இந்த இறுதி தினம் எந்த விதத்திலும் நீடிக்கப்படாது என்றும் தேர்தல்கள் ஆணைக்குழு முன்னதாகவே அறிவித்திருந்தது. அத்துடன் மாவட்ட செயலக அலுவலகங்களில் கட்டுப்பணம் செலுத்தும் செயல்முறையை எளிதாக்கும் வகையில் தேவையான வசதிகள் செய்யப்பட்டிருந்தன. இதற்கிடையில் கடந்த 17ஆம் தேதி முதல் உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்ட நிலையில் நாளை நண்பகல் 12 மணியுடன் முடிவடைகின்றது. அதன்படி நாளை நண்பகல் 12 மணி முதல் 1.5 மணி நேரம் ஆட்சேபனைகளை தெரிவிக்க அவகாசம் வழங்கப்படும் எனவும் இதனைத் தொடர்ந்து உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான திகதி அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் எனவும் தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. சுகாதார தொழில் வல்லுநர்களின் ஒன்றியத்தினால் நேற்று ஆரம்பிக்கப்பட்டு அடையாள பணி புறக்கணிப்பு இன்று காலை 7 மணியுடன் நிறைவடைந்தது. தங்களுக்கான கொடுப்பனவுகளை குறைக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்கு எதிராக 18 சுகாதார தொழிற்சங்கங்கள் நேற்று காலை 7 மணி முதல் அடையாள பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டன. சுகாதார நிபுணர்களின் கூட்டமைப்பின் தலைவர் ரவி குமுதேஸ் இது குறித்து கருத்து தெரிவிக்கையில், பிரச்சினைகளை கலந்துரையாடல் மூலம் தீர்ப்பதற்கான முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. ஆனால் இதுவரை எவரிடமிருந்தும் சரியான தீர்வு கிடைக்கவில்லை என்று கூறினார். மேலும் எதிர்காலத்தில் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கவில்லை எனில் அனைத்து சுகாதார தொழிற்சங்கங்களையும் ஒன்றிணைத்து நாடளாவிய ரீதியில் பாரிய தொழிற்சங்க நடவடிக்கையை மேற்கொள்ள வேண்டிய நிலை ஏற்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் தொடர்பாக பொது பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபால இன்று நாடாளுமன்றத்தில் விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டார். அதன்படி முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோனின் சொத்துக்களை பறிமுதல் செய்தமை தொடர்பாக குற்றப்புலனாய்வுத்துறையின் சிறப்பு குழு இன்று மாத்திரை நீதவான் நீதிமன்றத்திற்கு சென்று சாட்சியங்களை வழங்கியதாகவும் இதற்கிடையில் தேசபந்து தென்னகோன் நீதிமன்றத்தில் சரணடைந்ததாகவும் தெரிவித்துள்ளார். அதே நேரம் சோதனையின் போது அவரது வீட்டிலிருந்து 795 மதுபான போத்தல்கள், 214 வைன் போத்தல்கள், ஒரு கைத்துப்பாக்கி மற்றும் 2 ஐபோன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதுடன் கைப்பற்றப்பட்ட தொலைபேசிகள் மூலம் அநேக தகவல்கள் வெளிப்படும் என்பதால் விசாரணைகள் தீவிரமாக முன்னெடுக்கப்படுகின்றன என்றும் தெரிவித்தார். 2023ஆம் ஆண்டு மாத்தறை வெலிகம பகுதியில் இடம்பெற்ற துப்பாக்கி சூடு சம்பவம் தொடர்பாக தேசபந்து தென்னகோனுக்கு பிடியாணை பிறப்பிக்கப்பட்டிருந்ததற்கமைய இன்று காலை அவர் மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் சரணடைந்தார். முன்னதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தேசபந்து தென்னகோன் தாக்கல் செய்த ரீட் மனுவை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளாமல் தள்ளுபடி செய்ததாகவும் அவர் மீது பிறப்பிக்கப்பட்ட உத்தரவை நிறைவேற்றுவதை தடுக்கும் எந்த இடைக்கால தடை உத்தரவையும் வழங்க மறுத்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து தேசபந்து தென்னகோனை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு குற்றப்புலனாய்வுத்துறைக்கு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் நாளை வியாழக்கிழமை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளார். மாத்தறை நீதவான் நீதிமன்றத்தில் இன்று புதன்கிழமை இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. 2023ஆம் ஆண்டு மாத்தறை வேலிகம பகுதியில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட முன்னாள் போலீஸ் மாதிபர் தேசபந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் முன்னிலையானார். இந்த நிலையில் இதற்கான பிணை உத்தரவு நாளை பிறப்பிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இணையவழி முன்பதிவு தளங்களை ஒழுங்குபடுத்த அரசாங்கம் திட்டமிட்டுள்ளதாக வெளிவிவகார வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலாத்துறை அமைச்சர் விஜித ஹேரத் தெரிவித்தார். தற்போதைய முன்பதிவு தளங்கள் அதிகாரப்பூர்வமாக பதிவு செய்யப்படாமல் மற்றும் வரி பங்களிப்பு செய்யாமல் செயல்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலைமைக்கு எதிராக பல விமர்சனங்கள் எழுந்தமையினால் அரசாங்கம் இதனை ஒழுங்குபடுத்த தேவையான நடவடிக்கைகளை எடுக்கின்றது என்றும் அமைச்சர் தெரிவித்தார். இதேவேளை ஆஸ்திரேலியாவின் பிரிஸ்பேனில் உள்ள இலங்கை குழு ஒன்று இந்த துறையில் தற்போதைய ஏகபோக உரிமைகளை கட்டுப்படுத்தும் நோக்கில் ஒரு தடவை பயன்படுத்தும் கடவுச்சொல் அடிப்படையிலான புதிய முன்பதிவு தளத்தை உருவாக்கி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த புதிய ஒழுங்குமுறைகள் வரி ஏய்ப்பு மற்றும் முறைகேடுகளை தடுப்பதோடு ஆன்லைன் முன்பதிவை முறைப்படுத்தவும் உதவும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது.
முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பை குறைக்கும் அரசாங்கத்தின் முடிவுக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமை மனுவை உயர்நீதிமன்றம் இன்று தள்ளுபடி செய்துள்ளது. குறித்த மனு இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது நீண்ட நேரம் பரிசீலனைக்கு பின் உயர்நீதிமன்றத்தின் அமர்வு இந்த உத்தரவை பிறப்பித்ததாக தெரிவிக்கப்படுகிறது. அரசாங்கத்தின் தீர்மானத்தின்படி முன்னாள் ஜனாதிபதிகள் மற்றும் அமைச்சர்களுக்கான ராணுவ பாதுகாப்பு நீக்கப்பட்டு போலீஸ் பாதுகாப்பு மாத்திரமே வழங்கப்படுவது என்று கூறப்பட்டுள்ளது. மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு படையினரை 60 அதிகாரிகளாக குறைக்கும் அரசின் முடிவுக்கு எதிராக இந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. முன்னதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன இந்த பாதுகாப்பு குறைப்பு தொடர்பாக சட்ட நடவடிக்கை எடுக்க தீர்மானித்திருந்தது. குறிப்பாக மஹிந்த ராஜபக்சவுக்கு IS அமைப்பு உள்ளிட்ட பல அமைப்புகளிலிருந்து உயிர் அச்சுறுத்தல் உள்ளதாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன. இந்த நிலையில் 2025 ஜனவரி 24ஆம் தேதி மஹிந்த ராஜபக்சவின் பாதுகாப்பு மீறல் தொடர்பான அடிப்படை உரிமை மனு தாக்கல் செய்யப்பட்டது. இதில் அவரது பாதுகாப்பு அதிகாரிகள் குறைக்கப்பட்டதை சுட்டிக்காட்டி மீண்டும் பாதுகாப்பை அதிகரிக்க உத்தரவிடுமாறு நீதிமன்றத்திடம் கோரிக்கை விடுக்கப்பட்டது. எனினும் முடிவாக உயர்நீதிமன்றம் இந்த மனுவை நிராகரித்து அரசாங்கின் பாதுகாப்பு குறைப்பு தீர்மானத்தினை செல்லுபடியானதாக அறிவித்துள்ளது. மாத்தளை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் கட்டப்பணம் செலுத்தியுள்ளார். குறித்த பெண் இலங்கை குடியுரிமை பெற்றுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. அவர் கலேவல பிரதேச சபை வேட்பாளராக போட்டியிட உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் கட்டப்பணம் செலுத்தியதை தொடர்ந்து ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட குறித்த பெண் இலங்கையில் புதிய மாற்றங்களை கொண்டுவரும் நோக்கத்துடன் தான் போட்டியிடுவதாக தெரிவித்திருந்தார். வடக்கில் இனக்கணிப்பு நடந்ததாக கூறி அதற்கு விசாரணை நடத்த ஆணைக்குழு ஒன்றை தமிழ் டயஸ்போரா கோரக்கூடும் என்று முன்னாள் அமைச்சர் சரத் வீரசேகர தெரிவித்தார். கொழும்பில் நடைபெற்றிருந்த ஊடக சந்திப்பொன்றில் இதனை தெரிவித்த அவர் மேலும் கூறுகையில், இலங்கை படையினர் எந்த ஒரு போர்க்குற்றத்திலும் ஈடுபடவில்லை. பரணகம குழுவில் இருந்து சர்வதேச நிபுணர்களும் இதனை உறுதிப்படுத்தியுள்ளனர். மேலும் நமது ராணுவம் உலகிலேயே மிகப்பெரிய அளவில் பணைய கைதிகளை மீட்டு போரை முடித்த ராணுவமாகும். அத்துடன் இனஅழிப்பும் நடக்கவில்லை. எம்மீது உள்ள போர்க்குற்றமற்ற இனஅழிப்பு குற்றச்சாட்டுகள் முற்றிலும் போலியானவை. இருப்பினும் படலந்த அறிக்கையினை வைத்து எமது மீது குற்றச்சாட்டுகளை நிலைநாட்ட தமிழ் டயஸ்போரா முயற்சி செய்யலாம். இந்த அறிக்கை வெளியான பின்னர் வடக்கில் இனஅழிப்பு நடந்ததாக கூறி விசாரணை நடத்த வேண்டும் என்று தமிழ் டயஸ்போரா கூறலாம். இது ஜெனீவா மனித உரிமை மாநாட்டில் எதிரொலிக்க வாய்ப்பு உள்ளது. இதற்கிடையில் சர்வதேச அளவில் இலங்கை ராணுவத்தின் நடவடிக்கைகள் மற்றும் மனித உரிமை நிலைமைகள் தொடர்பாக மேலும் பரபரப்பு உருவாக்கக்கூடும் என்று அண்மையில் வெளியான அறிக்கைகள் குறிப்பிடுகின்றன என்றார். 2025ஆம் ஆண்டின் ஜனவரி மாதம் 1ஆம் தேதியிலிருந்து மார்ச் மாதம் 16ஆம் தேதி வரையிலான காலப்பகுதிக்குள் 6,13,728 சுற்றுலா பயணிகள் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. அதிகளவான சுற்றுலா பயணிகள் இந்தியாவிலிருந்து வருகை தந்துள்ள நிலையில் அவர்களின் மொத்த எண்ணிக்கை 98,420 ஆகும். அதன்படி ரஷ்யாவிலிருந்து 80,953 சுற்றுலா பயணிகளும், ஐக்கிய ராச்சியத்திலிருந்து 58,124 சுற்றுலா பயணிகளும், ஜெர்மனியிலிருந்து 43,265 சுற்றுலா பயணிகளும், சீனாவிலிருந்து 34,659 சுற்றுலா பயணிகளும், பிரான்சிலிருந்து 37,119 சுற்றுலா பயணிகளும், ஆஸ்திரேலியாவிலிருந்து 22,770 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளனர். மேலும் கடந்த ஜனவரி மாதத்தில் 2,52,761 சுற்றுலா பயணிகளும், பிப்ரவரி மாதத்தில் 2,40,217 சுற்றுலா பயணிகளும் நாட்டிற்கு வருகை தந்துள்ளதாக இலங்கை சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை மேலும் தெரிவித்துள்ளது.